வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. பாஜக பெண் நிர்வாகியை வீடு புகுந்து தாக்கிய வழக்கில் பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டியின் முன்ஜாமீன் மனு மீதான விசாரணையை புதன்கிழமைக்கு ஒத்திவைத்த சென்னை உயர்நீதிமன்றம் அதுவரை அவருக்கு இடைக்கால நிவாரணம் அளிக்கவும் மறுப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். மேலும் விவரங்கள். பாஜக பெண் நிர்வாகியை வீடு புகுந்து தாக்கியதாக அளிக்கப்பட்ட புகாரில் பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி, அவரது கார் ஓட்டுநர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 4 பேர் மீது கோட்டூர்புர போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வன்கொடுமை தடுப்பு சட்டம், அத்துமீறி உள்ளே புகுந்து தாக்குதல், காயப்படுத்தல் உள்ளிட்ட 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அமர் பிரசாத் ரெட்டியை கைது செய்வதற்காக தனிப்படை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் முன்ஜாமீன் கோரி அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதில் அரசியல் உள்நோக்கத்துடன் பழிவாங்கும் நடவடிக்கையாக தன் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், தனக்கு எதிரான புகார் குறித்து முறையாக விசாரணை நடத்தாமல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி சி கார்த்திகேயன் முன்பு விசாரணை கொண்ட பொழுது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மற்றொரு நபரும் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளதாகவும், ஆனால் அந்த மனு இன்றைய தினம் விசாரணைக்கு பட்டியலிடப்படவில்லை எனவும் காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கூறினார். இதனையடுத்து அந்த மனுவுடன் சேர்த்து அமர் பிரசாத் ரெட்டியின் மனுவும் விசாரிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்தார். அவர் விசாரிக்கப்படுவதாக இருந்தால் அவரை கைது செய்வதற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதனை ஏற்க மறுத்த நீதிபதி வழக்கு விசாரணையை புதன்கிழமைக்கு ஒத்திவைத்தார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.